இந்த புது செட்டில் இருக்கிற முதல் எபிசோடு ஒரே வீட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய 2 தலைமுறையை சேர்ந்த மருமகள்கள். அப்படி பாரு சூப்பர் சீனரி. எப்பெல்லாம் இவங்களை பார்க்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. ஏமா புருஷனை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது எல்லாமே இப்போ பூமர்ல வந்துருச்சா? Definitely. What nonsense you are talking? சீக்கிரமா காலைல எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப தினமுமே வேலை இருக்கோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இதுல கொஞ்சம் அப்படி தெரியும் எனக்கு. கொஞ்சம் பொசசிவ். ஆமா கொஞ்சம் பொசசிவ். ஓகே. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. நம்ம ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். டேய் வாடா டேய் போடா. நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். ஆமாண்ணே. இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும். இந்த சைடு கூட கிடையாது. அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன். இருக்கட்டுங்க. அதுதான் ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து உள்ள இருக்கனால என்ன சொல்லுவாங்க, நீ என்ன சோம்பேறியா இருக்க இப்படி. உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணார்? வெளியே போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு எதுக்கு வாட்ச் பாக்குறீங்கன்னா உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ஐ லவ் யூ சோ மச் மணி. அவ்வளவுதான். அவர் உங்க மேல அன்பு செலுத்துறாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பண்ணாமலே தெரியும். அப்புறம் எதுக்கு பண்ணாரு? ஏன் இந்த பில்டப்? வெயிட் ஓ சைஸ்க்கெல்லாம் வேற. அவர் அன்பு செலுத்துறா எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்து மெனக்கட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு அது பில்டப்பா இல்ல. சொந்தக்காரங்க வர்றப்ப வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் ஏன் பில்டப்பா தெரியுது? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிக்க வாயனாடா? நீங்க உங்க மாமியார்ட்ட உங்க ஸ்கோர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டீங்க. ஏய் அப்புறாணி, அது உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு இது இல்ல. அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம்? காலைல எழுந்திரிச்சு கோலம் போடுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அவங்களுக்குலாம் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் இருந்துச்சு, இந்த கண்டிஷன் அவங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச வாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார். அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு இல்ல அது கூட செய்யற ஆள்மா தெரியல உன்னை பார்த்தா. என்ன அம்பிட்டு பண்ணி கிறுன்னு இருக்காங்க. எனக்கு இந்த கண்டிஷன்லாம் போடப்பட்டது, அந்த கண்டிஷன்லாம் இவங்களுக்கு போடல. மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தெரியாதனமா முதல் தடவை கல்யாணமான புதுசுல உட்காந்துட்டேன். மாமியார் பிடிச்சு திட்டினாங்க. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல அவங்க சின்ன மருமக வந்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல, கேட்கல. ஏய் அங்க என்ன? காலையில நான்லாம் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க 11 மணிக்கு எந்திரிச்சு வந்தாலும் மேடம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. பொறாம லைட்டா. இல்ல நீங்க எப்படி அவங்க உங்கள்ட்ட கேட்காம பாத்துக்கிட்டீங்க? ஏன்னா அந்த வீட்டோட கண்டிஷன் எதுங்கறாங்க அவங்க. நீங்க எப்படி அதெல்லாம் கடந்தீங்க? அப்படி கேளு. நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. அவங்க வந்து என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க. ஆமா தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். சோ சிம்பிள். அது மாதிரி உங்களால சொல்ல முடியல? சொல்ல முடியல சார். அந்த வார்த்தை எங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது சார். சாவு சாவும்ல செத்த பேர நீ. நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? கனவுல கூட தூங்குனது இல்ல சார். கனவுல கூட தூங்குனது இல்ல சார். உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். இதுக்கு மூத்த மருமக காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் பாக்குறீங்க. நீங்க 6:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்ப வேண்டியதானே? அது என்னால முடியாது. இட்ஸ் டேஞ்சரஸ். நம்ம எழுப்புனா அவங்க தான் தூங்கிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. யார்ட்ட இருந்து? மாமியார் கிட்ட இருந்து. மாமியார்ட்டே தான். நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? நாங்க 2 பேருமே தூங்கிடுவோம். அதனால அவங்க பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சூதானமா இருந்திருக்காப்ல. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? என்னைக்காவது 6 o'clock எந்திரிச்சா எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் ஆகுது? அப்படியே உட்கார்ந்துருவேன் சார். உட்கார்ந்துருவீங்க? வாசல்லே உட்கார்ந்துட்டே தான் ரொம்ப ஸ்லோவா வேலை செய்வேன். டேய் மெல்ல மெல்ல. ஏன்னா செவருக்கு வலிக்கும்.
காஃபி குடிச்சிட்டே வீடு பெருக்குவாங்க சார். காஃபி டம்ளர் அங்க மறந்து வச்சிருவாங்க. அதான் இந்த வேலையை உங்கள்ட்ட கொடுக்குறது நம்மளே நம்மளே செஞ்சிடலாம். செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. வீட்டுக்கு மூத்த மருமக இப்ப நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. என்னது இப்போதைக்கு வச்சுக்கிட்டோம், கொடுக்க சொல்ல கொடுக்க. அது எப்படி கொடுக்க சொல்ல கொடுக்க முடியும்? முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்காங்க இது சொத்து இவ்வளவு இருக்குன்னு. அப்படியே இருக்கலாம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தேன். அப்பா என்ன மென்டல் அமித் சர்மா டேய் நம்மள மென்டல் நினைக்கிறான்டா அவன். எப்ப அது க்ளோஸ் அப் போங்கடா அந்த முகத்துக்கு. என்ன அவங்க இப்ப மட்டும் பூமி பந்தே தெரிச்சுது எப்படி எனக்கு புரியல. நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. குடும்ப பொறுப்பு சம்பந்தப்பட்ட பொருளாதார பொறுப்புலாம் உங்களோடது. அந்த கண்டிஷன் அவங்களுக்கு இல்ல. இல்ல நாமளும் நம்ம போக்குக்கு போயிட்டு நம்ம முறையை மட்டும் செஞ்சு விட்டு வந்துருவோம்னு நீங்க நினைக்கிறது இல்ல. அந்த குடும்ப கௌரவம் அடங்கி இருக்குல்ல சார். திரும்பவும் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? முதல்ல அந்த போஸ்ட் நமக்கு விடவே மாட்டாங்க சார். எந்த போஸ்ட? என்ன பொட்டி? தீ பொட்டி. எலே தீவெட்டி தலையா? அந்த மூத்த மருமகன்ற அது எப்படிமா? அது மூத்த மருமக மூத்தானே மூத்த மருமக போஸ்ட் அது எப்படி கொடுக்க முடியும்? முட்டா பையல சார் அவங்க எல்லாம் அறிவிகட்ட பையல சார். மாமியார் அவங்க கிட்டே சொல்றாங்களா என்கிட்ட ஏன் தான் சொல்றீங்க? அவங்க கிட்டயும் சொல்லுங்க. அவங்களும் போடுவாங்க. நான் அவங்க சொல்லவே மாட்டாங்களே. ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்க? யோ அண்ணே 22 மேரேஜ்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க மொய் சரியான மாதிரி இருந்தா அந்த 22 அவங்க மறந்துடுவாங்க சார். கேலண்டர் 22 இருக்காது சார் நான் வேலைக்கு போறேன்ல சார். பாருங்க சார். ஓ செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. அந்த 22ஆம் தேதியை மறக்கிறது என்ன லாஜிக்? அதான் சொன்னல சார் டென்ஷன். டென்ஷன்ல எல்லாத்தையும் மறப்பீங்கன்னா அந்த சொத்தையும் மறக்கணும். அது அனாவசியம். வீட்ல வந்து இந்த குலதெய்வம் எல்லாம் கும்பிடுறோம்ல சார். நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. இப்போ இதுக்கான வேலைகள்லாம் எடுத்து செஞ்சு அதை நடத்துற அந்த வேலை இருக்குல்ல, அதை இளைய மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன் கதையை மாத்துறதுக்கு நீ யாரு? இளைய மருமகள் கிட்ட கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னு சொல்லல சார். கம்ப்ளீட்டா தான் முன்னுரிமை இருக்குல்ல, அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பனா அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. கொடுத்துடலாமா? கொடுக்கட்டும் சார். ஆக்சுவலா அந்த பொறுப்பை உங்கள்ட்ட கொடுத்துருவோம், அந்த உரிமையை உங்கள்ட்ட கொடுத்துறாங்க. கொடுப்பாங்களா? வீட்டு சாமி கும்பிடுவோம், அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க. இதை யார்கிட்ட கொடுப்பாங்க? என்கிட்ட தான் சார். இனிமே அது அவங்க கையில கொடுத்துருவோம். ஓகேயா? கொடுத்துடுறேன் சார். அப்படியா? என் தங்கச்சி தானே சார். இப்போ உங்க மாமியார்ட்ட நேரா சொல்லுங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. தட்டை கொண்டாங்க. சானா ஃபீலா இருக்கு சார். வாங்க, ஏன்னா உங்க கையில இருக்க பொறுப்பை நீங்க அவங்க கையில கொடுத்துங்க. கொண்டாங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அந்த பொறுப்பை அந்த உரிமையை அவங்கள்ட்ட நீங்க கொடுக்க போறீங்க. கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னா ஃபீல் ஆகும்ல சார். இல்ல கம்ப்ளீட்டா தான் இதை கொடுக்க முடியும். 5 4 3 2 1 நானே எடுத்து போறேன் சார். என்னம்மா 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. நான் எடுத்து போறேன் சார். நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரே குட்டியை தரமாட்டேன். சரி நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டு எங்க? வந்து இப்பவும் பாத்ரூம் போனா கூட வாஷ் பண்றதுக்கு அவங்க பண்ணி விடுவாங்க. அந்த ஹெசிடேட்டே பண்ணவே மாட்டாங்க. அண்ணே நான் பெருமையா சொல்லுவேனே. சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்க பையன் மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. எனக்கு அதை அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். என்னால சொல்ல முடியல. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அவனை வந்து யாருமே அவ்வளவா தூக்க மாட்டாங்க, கொஞ்ச மாட்டாங்க. அவளை வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன நான் இருக்கேன்டா. வாழ்ந்த எழுதிட்டு